பேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி. புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஜக ஒவ்வொரு ஜாதி கட்சி கூட கூட்டணி வச்சு அந்த ஜாதி ஓட்டுகளை வாங்கிட்டாங்க. அதனாலதான் 12% வந்துச்சு. சொல்லப்படுறேங்க. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நல்ல 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 அறிவாளியா இருக்காரு. எனக்கு சத்தியமா தமிழக மக்களுடைய ஒரு கேள்வி. உங்க வீட்டில் ஒரு பையனா கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. திமுக காங்கிரஸ் நமக்கு என்ன துரும்ப கிள்ளி போடுது, திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க ஜனங்க. ராகுல் எனக்கு என்ன நினைப்புனா 100க்கு 99 வாங்கிட்டோம்னு சொல்லி அண்ணன் ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. தலைவரே 100க்கு 99 500 தொகுதிகளுக்கு மேல இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் 99 வாங்கிட்டு இன்னைக்கு என்ன வீரவசனம். விக்கிரவாண்டிக்கு முதலமைச்சர் வராதுக்கு காரணம் என்ன? திமுறா? நான் கேட்போமா? அப்போ இல்ல அதீத நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம்ல. நம்ம நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம் அதனால ஜெயிச்சிருவோம்னு சொல்லலாமா? ஆனா காங்கிரஸ்காரங்களே என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இப்ப காமராஜர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா, எது வா உன் காவால வா டான்ஸ் ஆடுறது காமராஜர் ஆட்சியா? திருச்சி வேலுச்சாமியானை பத்தி பேசுறதுக்கு எனக்கே நாக்கு கூசுது. என்ன பேச்சு, என்னன்னே ஆக போறீங்க? மோடியை விட்ட பெரியவன் தான் உங்களை யாரா கேட்டாங்களா? அண்ணாமலையை விட்ட பெரியவன் தான் உங்களை யாரா கேட்டாங்களா? வயசுல மூத்தவர்னு சொல்றாரு. வயசுல மூத்தவர்னு அசிங்கமா பேசுவாங்க. இது அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு வன்மத்தோட பேசுற மாதிரி இருக்குல்ல. அதாவது அண்ணாமலை மேல வன்மம் வரதான் செய்யும். அது காரணம் என்ன? அதுதான் விஷயம். இப்போ நீங்க நல்லவர், நான் கெட்டவன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உங்களை பார்த்தா கோவம் வரதான் செய்யும். திருட்டு திமுகவுக்கும் தியாகி பாஜகவுக்கும் தான் நீங்க போட்டியே. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞரணியை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாலுமே திமுகவை ஜெயிக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன? அதாவது பிரதர், திமுக சுயமரியாதை பேசுவான், அப்படியே சமத்துவத்தை பேசுவான். இன்னைக்கு மக்களை எவ்வளவு கேவலமா மக்களுடைய அறியாம எங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி காசு தரேன், கொலுசு தரேன், மூக்குத்தி தரேன், மல்லிகை பொருள் தரேன், வகை வகையாக சாப்பாடு தரேன், படம் காட்டுறேன். இன்னைக்கு திமுகவோட வெற்றி ரகசியம் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் தான். அதை ஒருத்தர்கிட்ட கேட்டா, சார் காசுன்னு சொல்லாதீங்க, ரொம்ப அபத்தம். அப்போ வேற என்ன? அதை ஒருத்தர் ஃபோட்டோ பிடிச்சி போடுறாரு ஃபேஸ்புக்கில். எப்பா யார்ப்பா படம் கொடுத்தா? சூரிய கட்சிக்கார் தம்பி அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய சூழ்நிலை. காசு காசு காசை மட்டுமே கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்ற போதுமா? இன்னைக்கு திமுக என்னென்ன பிரதர், வெற்றி பெற்றுட்டா இங்கே இருக்கக்கூடிய அலிகேஷன்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை. வெற்றி பெற்றுட்டா எந்த விதமான விமர்சனத்துக்கு ஆளாக மாட்டோம். வெற்றி வந்துச்சு என்ன சொல்லுவோம் நம்ம? 2020க்கான முன்னோட்டம், எங்கள் ஆட்சி கிடைச்ச ஒரு சான்றிதழ். வெக்கமே இல்லாமல் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூட இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் அதையே பேசுவாங்க. யாராவது கள்ளச்சாராயத்தை பற்றி பேச சொல்லுங்க, மாட்டாங்க. இதே திருமாவளவன் இங்கே பேசாமல் பார்லிமெண்ட்டில் கேட்குறாரு. யார்கிட்ட? அம்மா நிர்மலா சீதாராமன் கிட்ட. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக கொஞ்சம் மது விலக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மேடம் நல்லா கேட்டாங்க பாருங்க. தலைவரே இதை போய் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தான் பெரிய கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்களே, நீங்கள் தான் தமிழக மண், தனி மண், திராவிட மண், இந்தியாவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றீங்களே, அந்த புரட்சி நீங்கள் தொடங்குங்க. அதுக்கெல்லாம் துப்பு இல்லை. இங்கே அந்த மதுவை தயாரித்து விற்பவர்கள் இவங்க தான். அப்புறம் எப்படி இவங்க மது ஒழிப்பது சொல்லுவாங்க? இதே கனிமொழி அக்கா இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போ? ஏடிஎம்கே பீரியடில். டிஎம்கே பீரியடில் யார் எப்படி பண்ணோம் எனக்கு என்ன? அதை நாங்கள் 2016 தான் சொன்ன பிரதர், இப்போ இல்லை. என்னங்க இது? திமுகவுடைய மொத்த தேர்தலுடைய அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கா? இவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டுக்கு நம்ம பரிந்துரை செய்கிறோம் பாஜக சார்பாக. ஏன்னு கேளுங்க, புதுசா இனோவேஷன் எதில்? மக்கள் திட்டத்திலையா? மக்களுக்கு நல்லது செய்யறது இல்லையா? இல்லை புது புது செயல்பாடுகளா? திருட்டுத்தனத்தை புதிதாக எப்படி செய்வது? நவீன திருட்டுத்தனம். அதற்கு என்னென்ன டோக்கன் கொடுக்கறது? எலெக்ஷன் முடிஞ்சோடனே மளிகை சாமான் வாங்கிக்கோன்னு சொல்றது கேவலமாக இருக்குங்க. மக்களை ஏன் இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க? அதுவும் விக்கிரவாண்டியை பொறுத்தவரை அங்கே ரொம்ப ஏழ்மையான மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இதில் வேற இவ்வளவு மானங்கட்ட வேலையை பார்த்துட்டு ஒரு படத்தில் வரும் பாருங்க. இவ்வளவு மானங்கட்ட வேலையை பார்த்துட்டு அது இன்னும் காவிய கதை மாதிரி ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களாடான்னு சொல்றதுக்கு ஏற்றவாறு இன்னைக்கு ஒரு காவிய கதையாக இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீடியாவில் பேசுறவங்களுக்கு மூஞ்சி இல்லை பிரதர். இன்னைக்கு முட்டு கொடுத்தவங்களுக்கே மூச்சு முட்டக்கூடிய அளவில் இந்த திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை. இதுதான் உண்மை. இதை பாஜக இன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் களத்தில் நின்று மக்களுக்காக பேசலைன்னா இன்னைக்கு தமிழகத்துடைய கெதி இன்னும் மோசம். சும்மா ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லி தெரியறதுல ஒரு லாஜிக்காங்க. இதை நான் கேட்குறேன், இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அண்ணன் அன்னியூர் சிவா போயிருக்கிறாரு, என்ன அதனால நடந்துட்டு போல நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது மாவட்ட செயலாளர் 72 பேர் ரோட்டில் நிற்கிறாங்க.
திருட மாதிரி நிற்கிறாங்க எல்லாம் தெருமுனையிலையும். 35 லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல இன்னைக்கு 350 கோடி செலவு பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்கும் சார்? நீங்கள் ஜனநாயகத்துக்கு என்னங்க, ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறியாகி போச்சு. இன்னைக்கு கேட்டால் வீரவசனம் பேசுறது, மைக்க பிடிச்சி இவங்க பேசுறத பார்த்தா தலையே சுத்துது. இது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதானே அதிமுக புறக்கணிச்சாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி கட்சி நிப்பாட்டினீங்களா? அது காரணம் என்ன? அதாவது ஒரு விஷயங்க, ஒருத்தன் திருட்டுத்தனம் பண்ணுறான், ஒரு திருட்டு வேலை நடக்குது, நாம் பாட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தரணும், ஒரு மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளர்ந்து வருது. அது வாயில் மட்டும் இல்லை, நான் பாட்டு மாற்றுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எலெக்ஷன் வந்து ஓடிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு அதிமுக ஒதுங்கிச்சுன்னா காரணம் என்ன? அவங்க அரசியலை விட்டு ஒதுங்கிடுச்சு. கட்சி மொத்த கட்சியுமே அரசியலேருந்து விலக்கப்பட்டது. இன்னைக்கு உட்கட்சி பூசல்ல அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவையும் பாஜகவையும் ஒப்பிடுவது தவறு. அதிமுக ஏன் போல? அவங்களுக்கு ஐயோ அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம். அப்போ ஈரோடில் ஏன் நின்னாங்க? அதாவது ஏடிஎம்கேவை பொறுத்தவரை பாஜகவை விட கம்மியாக ஓட்டு வாங்கிடுவோம், 4வது இடத்துக்கு போயிடுவோம், தன் தோல்வியை மறைப்பதற்காக. இப்போ அண்ணாமலை அண்ணன் ஸ்ட்ராங்காக பேசுகிறாருங்க. அண்ணாமலை அண்ணன் ஏடிஎம்கேவோட முழு அந்த ஜாதகத்தையும் கையில் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஏடிஎம்கே எந்த நிலையில் போகுதுன்னு அண்ணன் சொல்கிறபடி நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு நாம் தீனி ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் ஏடிஎம்கே தப்பிச்சு போனதுன்னு நினைக்கிறாங்க. இது பெரிய பின்னடைவு தான் அவங்களுக்கு. நாங்களாவது வெற்றிகரமாக நின்று மக்களை சந்திச்சிருக்கோங்க. இப்போ எங்களுக்கு ஓட்டு போட்ட 60,000 பேருக்கு நாங்கள் எதுவுமே தரலைங்க. ஆனால் திமுக என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையே சுற்றிடும் உங்களுக்கு. விக்கிரவாண்டிக்கு நம்ம குளிக்காமே போயிடலாம். எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளை உட்கார வச்சு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி டிவியை காமிச்சு தேர்தலுக்கு பிறகு நடக்கும். அதெல்லாம் இதே திமுக காரர்கள் கேட்குற எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, எல்லா தொகுதியிலும் என் மக்களுக்கு இதே மாதிரி செய்வீங்களா நீங்கள்? இதுதான் இந்த அவல நிலையை தமிழகத்தில் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. அதையும் மக்கள் நம்பி போடுறாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறோம், பாஜகவுக்கு இது ஏன் தெரியல, இறைவனுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். இவ்வளவு அட்டூழியம் செய்து இவ்வளவு, அதுவும் அந்த விக்கிரவாண்டி தொகுதியை அந்த சுற்று வட்டாரத்தில் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டமானது நடந்திருக்கு. அவ்வளோ பிரச்சனை, திரும்ப ஜெயிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 130 கொலைகள். கேட்க நாதி இருக்கா? இங்கே தமிழ்நாட்டில் கேள்வி கேட்க ஆள் இருக்காங்களாங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கூட்டணி கட்சியில் இருக்கு பிரதர், எல்லா கட்சியும் சூப்பர் சரிங்களா? விடுதலை சிறுத்தை என்ன சொல்லுது? திமுக சூப்பர். மதிமுக என்ன சொல்லுது? திமுக சூப்பர். அந்த முஸ்லீம் இயக்கங்கள் என்ன சொல்லுது? திமுக சூப்பர்ன்றீங்களா? அப்போ தனி கட்சி எதுக்கு நடத்துறீங்க? தனி கொடி எதுக்கு உங்களுக்கு? அவங்க கூட சேர்ந்துக்கோங்க. குறிப்பாக காங்கிரஸ் அண்ணன் பேச்சு பார்த்தீங்களா? செல்லுப்படுறதுக்கு என்ன பேசிட்டு பாருங்க. நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று, சம்பந்தமே இல்லாமல் அதற்கு பதிலளிக்கிறதுக்கு ஒரு திராணி இல்லாமல், நான் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவனால என்னை வந்து கார்னர் பண்ணுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை என்ன சொன்ன டேட்டா தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்காவது யோகிதா இருக்கா? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, செல்வப்பிரந்தைக்கு வந்து நான் இந்த வழக்குல இருந்து வெளியேறிட்டேன், அப்ப எனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்கிறாரு. அதாவது இருந்துச்சா இல்லையா? இருந்தது, நான் வெளியே வந்துட்டேன். அது கரெக்டுங்க. நாங்க இப்ப நீங்க வெளில வந்தீங்களா வரலையான்றதுக்குள்ள அண்ணாமலை என்ன போல, இது போலலாம் வழக்குகள் மேல இருக்கு. குண்டாஸ்ல கைதானவர் தான் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன போய்? எதுக்காக இப்படி ஒரு ஜாதி சாயலை மத சாயலை பூசி அரசியல் செய்யணும் தமிழ்நாட்டில்? ஆனா இவனுங்கெல்லாம் நம்மள சொல்லுவாங்க, இன்னும் பாஜக தான் ஏதோ மத அரசியல் செய்வது போலவும் ஜாதி அரசியல் செய்வது போலவும். ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க நாங்க. இன்னைக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனை கேட்காம இருக்காரா? யாருக்கு பிரச்சனைனாலும் இன்னைக்கு ஐயோ எங்க வீட்டு பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி எங்கள் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தான் மக்கள் தேடுறாங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்க இவ்வளவு நடந்தும் வாக்குகள் விடலையே? இந்த வாக்கரசியல்ல திமுக என்ன செய்யுதுன்னு சத்தியமா உளவுத்துறையை வச்சு பார்க்கணும். இதற்காக தனியாக ஒரு டீம் தான் போடணும். அந்த அளவு திருட்டுத்தனத்தினுடைய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அவங்க மெயின்டைன் பண்றாங்க. நம்ம என்னங்க செய்ய முடியும்? டிஃப்ரெண்டாக ஸ்டண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தேர்தலுக்கு ஒரு ஸ்டண்ட். மக்களுக்கு வேலை செய்யறதுல இந்த லட்சணத்தை நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவு வளர்ந்துருக்கும்? நாங்களாம் ஏன் பேச போறோம்? மக்கள் வளர்ச்சியிலையோ இல்லை மக்கள் நல்லா இருக்கணும்னோ இவங்களுக்கு எண்ணமே கிடையாதுங்க. அது நீட்ல ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சு எந்த திட்டமாக இருந்தாலும் இவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் தனி முதலாளிகளுக்கு இவங்க சொம்படிக்கிறது இவங்க வேலையை தவிர மக்களை பற்றி இவங்களுக்கு அறுதலையும் கவலை கிடையாது. இதே விக்கிரவாண்டியில் இன்னைக்கு சாப்பாடு போட்டிருக்காங்களா சொல்லுங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்க, என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. கேட்டால் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டேன்னு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா திமுகவோட வீடியோலாம்? எங்க தெரு ஏங்க சைடில் ஒரு மக்கள் கேட்டா சும்மா ஓட்டு போட்ட காசு வாங்கினலன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இனி வரக்கூடிய தேர்தலில் மக்களுக்கு பணம் கொடுக்குற பழக்கம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். தலைக்கு விலை பேசுவாங்க போல. இப்போ பிரதர் உங்க தலைக்கு எவ்வளோ விலை, இப்போ என் தலைக்கு எவ்வளோ விலை, தலைக்கு பேசிடுவாங்க போல. என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு ஜனநாயக நாட்டில் மன்னராட்சி போல நடத்திக்கிட்டு இன்னைக்கு அவங்க பையனை துணை முதலமைச்சராக மாற்றுறதுக்கு டிஸ்கஷன். இங்கே சட்ட ஒழுங்கை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? மக்கள் படக்கூடிய இன்னல்களை பேசுறதுக்கோ அதை தீர்ப்பதற்கோ இங்க ஆள் இல்லை. இப்போ உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆகிறத பத்தி பேசுனீங்க. அவர் எடுத்ததெல்லாம் வெற்றியா தானே இருக்கு. அப்ப வந்து என்ன எடுத்தாரு? செங்கல் எடுத்தாரா? இல்ல, அதுக்கு கடந்த தேர்தலில் ஃபுல்லா திமுக வெற்றி இருக்கு. இவர் தானே முதன்மையா நின்று பிரச்சாரம் பண்றாரு. எங்க நான் என்ன சொல்றேன், எதனால வெற்றி பெறாங்க? இதை யாராவது ஒருத்தர் தர்க்கம் பண்ண ரெடியா இருக்காங்களா? இன்னைக்கு பாஜக ஒரு குறை சொல்லிக்கிட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு
அதாவது தன்னை தானே ஏமாத்திக்கிற வேலை தான் இது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைட்டமின் பி, பணம், இது நிறையவே பேசி கேட்டிருப்பீங்க. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பணங்க. எங்கள் வீட்டு பணத்தை இவங்க ஒரு காலத்தில் கொள்ளடிச்சு அதை இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. இப்போது பிரதர் நீங்கள் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிரதர், ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு நினைப்பீங்க, 10 லட்சத்தை 5 லட்சம் ஆகணும்னு நினைப்பீங்க. அதே தான் நடக்குதுங்க. இங்கே எலெக்ஷனை காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க, எலக்டோரல் பார்ட்டிஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, காலங்காலமாக இப்படி தாங்க இருக்குன்னு சொல்லி இந்த கமலாடிகள்லாம் பேசுகிறாங்க. கோவம் வருதா வரலையா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3.5 வருஷமாக எதுவுமே நடக்கலையாங்க. கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்கலையாங்க. இதை எதிர்த்து குரலிட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஏடிஎம்கே என்ன வேலை பார்க்குது? தான் வேலையை பார்க்காம இருந்துட்டு அடுத்தவங்க தான் வேலையை சிறப்பாக பார்க்குறாங்க. குறிப்பாக எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் சிறப்பாக மக்களுக்காக வேலை பார்க்குறத பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல். இன்னைக்கு பாஜகவை தொடர்ச்சியாக பேசுறதுக்கு காரணம் என்னங்க? இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டே இருக்கும். 2.5 3.5 7.5, ஏன்னா அவங்க ஒரு 7.5 இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு 12% ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறோம். இவங்கெல்லாம் பேசினே இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த நரேட்டிவெல்லாம் தாண்டி 12% ஓட்டு தனிப்பட்ட முறையில் வாங்கணும். இந்த 12% ஓட்டையுமே செல்வபிரந்தன் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து ஒவ்வொரு ஜாதி கட்சி கூட கூட்டணி வச்சு அந்த ஜாதி ஓட்டுகளை வாங்கிட்டாங்க, அதனால தான் 12% வந்துச்சு. செல்வபிரந்தன் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நல்ல 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 அறிவாளியாக இருக்காரு. நேற்று பார்த்தீங்களா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேள்வி கேட்குறாங்க. அந்த ஒரு படத்தில் ஒரு மைக் ஆன்லைன் பாருக்கு, அது வடிவில் படம் பார்த்துருக்கீங்களா பிரதர்? அந்த லட்சத்தில் இருக்கு பிரதர். இன்னைக்கு அந்த பேட்டியில தான் அந்த கருத்தை சொல்லியிருந்தேன். ஆமாம் பிரதர், அவர் தான் பிரதர் பேசுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஜாதி கட்சியில் வச்சு நிற்கிறோம், காங்கிரஸுக்கு எந்தெந்த கட்சியில் ஓட்டு போட்டுச்சு சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக தமிழக மக்களுடைய ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் ஒரு பையனாக கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. திமுக காங்கிரஸ் நமக்கு என்ன துரும்ப கிள்ளி போடுது, திரும்ப திரும்ப ஓட்டு போடுறாங்க ஜனங்க சொல்லுங்கள். உங்களுக்கு பிரதர் நான் ஒரு துரோகம் பண்ணுறேன் பிரதர், என் மூஞ்சில் முடிப்பீங்களா பிரதர்? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தமிழக மக்களுக்கு அந்த அந்த ஆற்றலே ஏன் இல்லைன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சு கிழிச்சுது, திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்சுது, திரும்ப 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 இந்த புனிதர்களுக்கு ஓட்டு போடுறீங்க. இன்னொரு செல்வபிரதன் என்ன சொல்கிறாரு, அப்போ அவருக்கு திமுக ஓட்டே வரலையா, அவருக்கு எல்லா கட்சியும் ஓட்டு வரலையா? எங்க தனியாக நின்னா 1% ஓட்டு காங்கிரஸ் கிடையாதுங்க. இங்கே அது உண்மையா இல்லையா? பார்க்குற அரசியல் தெரிஞ்ச சின்ன பிள்ளைகளை கூட தெரியும் காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சியும் கிடையாதுங்க. திமுக முதுகில் சவாரி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு 10 MP வச்சுக்கிட்டு ஒரு 17 MLA வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் பெரிய ஆளா? 10 MP ஜெயிச்சு அவங்க வாங்கின பர்சன்டேஜ் பாருங்க, ஒரு MP கூட ஜெயிக்காத பாரதிய ஜனதா கட்சி பர்சன்டேஜ் பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி யாரு? நாங்கள் தான். ஊரில் யார் வேணா பிரதர் கத்தலாம், கதறலாம், புலம்பலாம், புரியுதுங்களா, வைத்தறிச்சல்லையே சுத்தலாம். இவங்க என்ன என்ன ஆஸ்பெக்ட் இவங்க ட்ரை பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இவங்க யாராலையுமே தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஓகே, தமிழ்நாடு தேர்தலை பற்றி பேசணும், இடைத்தேர்தல். இதே மாதிரி இந்தியா முழுக்கவே நடந்தது. பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு, 2 இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது கடவுள் நல்லவங்களை சோதிப்பாங்கன்னு இருக்கு பழமொழி கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பழமொழி கண்டினியூஷன் இருக்குது, ஆனால் கைவிட மாட்டாங்கன்னு. அதுபோல் இந்திய மக்கள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கும் சரி அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி யாருக்குங்க பெரும்பான்மை இருக்குது? இதை எல்லா மீடியாலையும் கேட்குறேன். 100 தொகுதி கூட வாங்கலை பிரதர். ராகுல் அண்ணனுக்கு என்ன நினைப்புனா 100க்கு 99 வாங்கிட்டோம்னு சொல்லி அண்ணன் ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. தலைவரே 100க்கு 99 500 தொகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் 99 வாங்கிட்டு இன்னைக்கு என்ன வீரவசனம்? இதுதான் நாங்கள் கேட்டே இருக்கோம். ராகுல் காந்தி என்ன இந்திய மக்களுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக அவர் ஜெயிச்சு வந்திருக்காருங்க. மக்கள் ஏதோ தெரியாமல் ஓட்டு போட அதை வசனம் வச்சுப்போமே, என்ன செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? பயமாக இருக்குது. அங்கே பார்த்தா அவர் ஒரு பக்கம் ஒரு குரலை வித்தையை காட்டுறாரு, இங்கே நம்ம தலைவர் 3 வருஷமாக குரலை வித்தை காமிச்சிட்டு இருக்காரு. யாரு? நம்ம சாஸ்டா தளபதி. ஒன்றுமே புரியாத ஒரு நிர்வாகத்தில் நம்மெல்லாம் அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் பிரதர் நீங்களும் நானும் மென்டல் ஆயிடணும். திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்க எல்லாரும் லூஸ் ஆகிட்டா நமக்கு பிரச்சனையும் இல்லை. அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது. நாங்கள் குறிப்பாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி மக்களை எல்லாம் சந்தித்து பாடம் எடுக்கிறோம். மக்களை எப்படிலாம் ஆயிருக்கு, இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு, எங்கள் மேலே பிரச்சனையை திருப்பி விட்டு இவங்க நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. இந்த வேஷம் கலைக்கப்பட வேண்டும். முட்டையை பரிசாக கொடுப்பதற்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் 2026 நாங்கள் தயாராக இருக்கோம். இவங்களுக்கு முட்டையை தான் பரிசாக கொடுக்க போகிறோம். அதை வாங்கி கொண்டு இவங்க அப்படியே சாத்திக்கிட்டு போனபடி நாங்கள் அன்போடு கேட்டோம். இந்த தோல்விகள் இந்தியா முழுக்க வந்திருக்கிற இந்த இடைத்தேர்தல் தோல்வி வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. அதாவது பிரதர் ஒரு 10 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கும். எங்கே அதாவது ஒரு பக்கம் வந்து கத்தனா பரவாயில்ல, ஒரு ஃபுல்லாகவே கூப்பாடு போடுறான், முடியோன்னு கத்துறான், ஐயோ பிஜேபி முடிஞ்சிருச்சு, ஐயோ பிஜேபி ஒன்றும் பண்ணல. அதாவது மக்களிடையே திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லும் போது மக்களுக்குள்ளேயே ஒரு சலனம் ஏற்படுது. ஒரு வேளை இருக்குமோ, என்னவா இருக்கும்? அந்த பரிதாபங்கள் கோபி சுதாகரன் பேசுறது போல என்னவா இருக்கும் அப்படின்னு மக்களே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய அளவில் கன்ஃபியூஸ் பண்ணி தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. என்ன திட்டத்தை சொல்லி என்ன செய்வேன்னு சொல்லி காங்கிரஸ் ஓட்டு வாங்குச்சு, இல்லை திமுக தான் ஓட்டு வாங்குச்சு? சொல்லுங்களேன். திமுக என்ன செய்யறேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? 3 ஆண்டில் சொன்னதை செஞ்சு கிழிச்சிங்களா? ஒன்றுமே கிடையாது பிரதர். கேட்டிங்கன்னா காதே அப்படியே ஜவ்வது. ஒய் பிளட் சேம் பிளட்ன்ற மாதிரி 1000 கொடுத்தேன் 1000 கொடுத்தேன் 1000 கொடுத்தேன். தயவுசெய்து கொடுக்காதீங்க, அதை விட்டு தொலைங்க.
நீங்கள் 1000 கொடுக்குறேன்னு 1000 தடவை சொல்லி அந்த 1000 ரூபா அந்த எதுக்குடா வாங்குறோன்ற அளவுக்கு ஆயிடுது. நீ இன்றைக்கி மழை வந்துருச்சு, பஸ்ஸில் போயிடாதீங்க பிரதர், ஐ எம் வார்னிங் யூ, பஸ்ஸில் போயிடாதீங்க, காஷன் வார்னிங். உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக தடி கொடன்னு கொட்டும். ஆனால் நான் 1000 பஸ் வாங்குறேன் அப்படியே கையாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் இவங்க ஆட்சியோட லட்சணம். உதயநிதி அண்ணன் வந்து பேசுகிறாரு, இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, முதலமைச்சர் ஏங்க வரல நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ஈரோட்டில் யார் நின்னா? காங்கிரஸ் நினைச்சு ஓடி 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 ஆக வாக்களிங்க சீனி சக்கர தப்பா பேச தெரியுதுல்ல. இங்கேயே வரல. விக்கிரவாண்டிக்கு முதலமைச்சர் வராதுக்கு காரணம் என்ன? திமுறா? நாங்க கேட்போமா? அப்போ இல்ல அதீத நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம்ல. நம்ம நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம் அதனால ஜெயிச்சிருவோம்னு சொல்லலாமா? கடவுளே, அதீத நம்பிக்கை. அதாவது இது அதீத நம்பிக்கைலாம் கிடையாது பிரதர். காசு போய் சேர்ந்துருச்சு, போடுவாங்க. மக்களை பணம் கொடுத்து ஏமாற்ற தொடங்கிட்டாங்க. அந்த ஏமாற்று வித்தை நல்லா கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அண்ணனோட குரலி வித்தை தமிழகத்தில் எடுபடுது. ஆனால் இந்த குரலி வித்தை தொடர்ச்சியாக எடுபடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு புரட்சி ஏற்படும் நாட்டில். ஒரே மாதிரி ஓட்டிடலாம், நம்ம பண்ணுறதான் பண்ணுவோம், ஆறுது ஆட்டம்லாம் பண்ண முடியாது. இதை பாரதிய ஜனதா கட்சி மாற்றியே தீரும். நாங்கள் மக்களை நம்பி பயணித்து கொண்டே இருக்கோம். எங்கே எந்த பிரச்சனைனாலும் முதல்ல மக்களுக்கு நாங்கள் தான் நிற்கிறோம். இன்றைக்கி மத்திய அரசு சார்பாக ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஆமாவா இல்லையா? இதையெல்லாம் கேட்டால் அந்த திட்டத்தில் எப்படா முதலமைச்சர் ஃபோட்டோவை போடுறது, எப்படா எங்கள் பேர் ஆட் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்களே தவிர இவர்களுக்கென்று தனி திட்டமோ தனி கொள்கையோ தனி சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது. தான் மருமகன் நல்லா இருக்கணும், தான் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். கட்சிக்காக கூட நாசமாக போட்டாங்க, அதை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் திமுகவோட லட்சணம். திமுக என்பது ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஒரு ஊழல், அந்த அராஜகம், அடிதடி கொள்ள, சண்டை, இதையெல்லாம் உருவாக்கி விட்டது திமுக தலைவர் கருணாநிதி ஐயா வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அண்ணா காலத்தை யோசிச்சு பாருங்க, காமராஜர் காலத்தை யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரிலாம் ஆட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நம்ம அதெல்லாம் குறை சொல்லலை. இவங்க வந்தவொடனே தான் என்னென்ன 2ஆம் கட்ட வேலைகள் இருக்கிறதோ அது எல்லாமே நீங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு. ஆனால் காங்கிரஸ்காரங்களே என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ காமராஜர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா, எது வா உன் காவால வா டான்ஸ் ஆடுறது காமராஜர் ஆட்சியா? இவங்களை பொறுத்தவரையிலும் பிரதர் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமை கொடுத்தீங்கன்னா நல்லா நடத்துவாங்க பிரதர். ஒரு வாவும் காவாலேன்னு டான்ஸை போடுறது, அங்கே அப்படியே கொடியை கட்டி டான்ஸ் ஆடுறது. ஆனால் இவங்க பேச ஆரம்பிச்சா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். இன்றைக்கி திமுக காரங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. அந்த ஒருத்தர் பேசுவார் பார்த்தீங்கன்னா, பச்சையாக பேசுவார், அதை உட்காந்து மாவட்டச்செல்லாம் சிரித்து ரசிப்பாங்க. இதுதான் கட்சியோட லட்சணம். இப்போ அதே மாதிரி ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசியிருக்காரு, திருச்சி வேலுச்சாமி. அண்ணாமலை அவர்களை மிக தரக்குறைவாக பேசியிருக்காரு. திருச்சி வேலுச்சாமி அண்ணனை பற்றி பேசுறதுக்கு எனக்கே நாக்கு கூசுது. என்ன பேச்சு, என்னன்னே ஆக போறீங்க? மோடியை விட பெரியவன் தான் உங்களை யாராவது கேட்டாங்களா? அண்ணாமலையை விட பெரியவன் தான் உங்களை யாராவது கேட்டாங்களா? வயசுல மூத்தவர்னு சொல்றாரு. வயசுல மூத்தவர்னு அசிங்கமாக பேசுவாங்க. என்ன பேச்சுங்க இது? காங்கிரஸ்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே எங்களுக்கு இந்தியா முழுவதும் வெற்றிங்க. காங்கிரஸ் கம்முன்னு இருந்தாவது எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கிற லாஜிக் இருக்குது. நீங்கள் சொன்ன போல காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியா முழுக்க எங்களுக்கு வெற்றி. ஏன்னா யாருக்குமே பேச தெரியாது. அண்ணன் ராகுல் காந்தி என்கிற பப்புவை கேளுங்க, பப்பான்னு தமிழ்நாடுக்கு வாங்க, அண்ணன் செல்வப்படுத்த கேள்வி கேட்க அவருக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு அதில் இவர் மட்டும் விதிவிலக்கா? அசிங்கமாக பேசுகிறாருங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்க சகிக்கலமே. அதுவும் சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்துக்கிட்டு இந்த கதையெல்லாம் பேசுறாரு. இது அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு வன்மத்தோட பேசுற மாதிரி இருக்குல்ல. அதாவது அண்ணாமலை அண்ணன் மேல வன்மம் வரதான் செய்யும். அது காரணம் என்ன? அதுதான் விஷயம். இப்போ நீங்க நல்லவர், நான் கெட்டவன் வச்சுக்கோங்களேன், எனக்கு உங்களை பார்த்தா கோபம் வரதான் செய்யும். அதாவது ஊழல் செஞ்சவன், துரோகம் பண்றவன், மக்கள் காசை எப்படா சுருட்டலான்னு சுற்றி வரவன், உதயநிதியை வந்து நாளை எதிர்காலம்னு சொல்றவன், தான் எதிர்காலம் போயிடும் அண்ணன் அண்ணாமலையார் முடிவு பண்ணாருன்னா, தமிழக மக்கள் அவர் பின்னாடி போயிட்டாங்கன்னா தான் எதிர்காலம் பறிபோயிடுமே என்ற பயத்தில் இவங்கெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம் இது. எல்லாம் ஒரு நாடக கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழக மக்களை ஒரு நாடகம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் போல நடத்துகிறாங்க. எந்த திட்டத்தை சொல்லி, எந்த கொள்கையையும் சொல்லி, எந்த கோட்பாடையும் சொல்லி பேச முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இவங்களாம் இருக்காங்க. எதையாவது ஒன்று பேச சொல்லுங்க பிரதர். நான் வந்து பிரதர் இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கேன், நான் எதை சொல்லி வரணும்? நீங்கள் லாஜிக்காக சொல்லுங்கள். ஒன்று நான் செஞ்சதை சொல்லி வரணும், இல்லை நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி வரணும். இது ரெண்டுமே இல்லாமல் நான்சென்ஸ் மாதிரி ஏதோ பேசினா என்ன பிரதர் பண்ணுறது? அவங்க பேசுனதில் ஏதாவது ஒரு கடுகளவு கமெண்ட் மக்களுக்கு இது பிரயோஜனம் பிரதர், சம்மந்தமே இல்லாமல் பிஜேபி குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு கருத்தே திமுக இதுவரை கிடையாது. நீங்கள் எதனா எழுதி கொடுத்தீங்கன்னா அதே படிப்பார். ஆக 70 தொகுதியில் வெற்றின்பார். நமக்கு இருக்கிறதே 40 தொகுதி தான். அந்த லட்சத்தில் ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க நிர்வாகத்தை பண்ண முடியும், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த முடியும்? இதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது யார்? மக்கள் தான். பழகிக்கோன்றாங்க. இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக திமுக கேட்டிங்கன்னா எல்லாம் அப்படி தான்ப்பா இருக்கும், பழகிக்கோப்பான்றான். இதை ஏற்றுக்க முடியுமா உங்களால்? ஏற்றுக்க முடியுமா பிரதர்? இதைத்தான் மக்களிடையே நாங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டே இருக்கோம். ஏங்க நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் டெவலப் ஆனது என்ன? விவசாயத்துறையில் நீங்கள் டெவலப் ஆனது என்ன?
சாலை வசதிகள் டெவலப் ஆனது என்ன, மருத்துவத்துறை டெவலப் ஆனது என்ன, நம்ம என்னன்னு கடை நொன்னேன்றான். நம்ம என்ன பண்ணுறது யோசிங்க. அதனால் இவங்களை வச்சுக்கிட்டு கால்வாசி கூட தமிழக மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுல பாஜக ரொம்ப தெளிவாக இருக்குது. தொடர்ந்து இவங்களை பேசிகிட்டே தாங்க இருப்போம். இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்களுக்கு திருப்பி திருப்பி மக்கள் தெரியாமல் வாக்களித்து வெற்றி பெற வச்சுட்டா நாங்களாம் வீட்டுக்கு போயிடணுமா? இன்றைக்கி இவங்க பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் சொல்கிறேங்க, பாமக பெற்ற வெற்றி உண்மையான வெற்றி. நாங்கள் வாங்கின வாக்கு உண்மையான வாக்கு. நாங்கள் கூண்டில் போட்டு அடைச்சோமா, வாவோம் காவாவில் டான்ஸை காமிச்சோமா, என்ன பண்ணிட்டோம்? மக்கள்கிட்ட விஷயத்த சொன்னோம், ஒரு மாற்றத்துக்கு வாக்களிங்கன்னு சொன்னோம். மக்கள் ஏற்கலை. போய்கிட்டே இருப்போம், மக்களை நோக்கி போயிட்டே இருப்போங்க. ஒரு நாள் பிரதர் இப்போ நான் நல்லவனாக இருக்கேன் பிரதர், உங்களுக்கு தெரியாமே இருக்குது, நான் பழகிட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரிய வருமா வராதா ஹரி நல்லவரா இல்லையா? அது போல பாரதிய ஜனதா கட்சியை என்னென்னமோ சொல்லி இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் மாநில தலைவர் அண்ணன் புரட்சியிலைஞர் அண்ணாமலையார் முக்காவாசி உடைச்சாச்சு. இனி பாஜக திண்டத்தகாத கட்சி, இந்த சனாதனத்தை ஒழிப்போம், இந்த கதைக்கெல்லாம் இன்னைக்கு வேலையே கிடையாது. இதெல்லாம் வியாபாரம் ஆகாத ஒரு சமோசாவை அப்படின்னு இருக்குன்றதை நான் அன்போடு தெரிவித்துக்கிறேன். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் கட்சி அலுவலகத்தில் விட்டுருங்க. திமுக ஆளுக்கு ஒரு ஆஃபீஸ் வாங்கிக்கோங்க, அதுதான் கரெக்ட். ஆளுக்கு ஒரு ரூம் வாங்கிக்க சொல்லுங்க பிரதர், இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் ஏதோ புரட்சி பண்ண வந்தோம், நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் என்ற பொய்யெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். ஓகே, திமுகவை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறீங்க. இப்போ அதிமுக உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் மக்களை கூவி கூவி அழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாஜக 2வது இடத்துல வந்துருச்சு மதுரையில் அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்கள் தான் காரணமா? ரொம்ப சந்தோஷம். அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். கூவி கூவி தெருவா சுற்றினா கூட இன்றைக்கி பாஜகவை எதிர்க்க முடியலன்றதை அண்ணன் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. மதுரையை பொறுத்த மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி யுத்தம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? திருட்டு திமுகவுக்கும் தியாகி பாஜகவுக்கும் தான் இன்றைக்கி போட்டியே. மக்கள் அதை தான் பார்க்குறாங்க. அந்த அண்ணாமலை தம்பி நல்லா பேசுகிறாரு, தான் வீட்டில் ஒரு மகனாக, தான் வீட்டில் ஒரு தம்பியாக. இன்னைக்கு திரையிலேருந்து வந்த விஜய் இன்னைக்கு கொண்டாட காத்திருக்கு தமிழ்நாடு. ஊன் மீடியாவில் பேசுகிறாங்க. என் தலைவன் தரையிலிருந்து கதாநாயகனாக இன்னைக்கு மக்களை பார்த்து நாங்கள் மக்களிடையே போய் சேர்ந்துருக்கோம். அண்ணாமலனோட அப்பா பேர் சொல்லுங்க நீங்கள். குப்புசாமி. நமக்கு தெரியுது. இப்போ காமன் பீப்புளை கேளுங்க. ஒரு தந்தை, எங்கள் அண்ணாமலனோட அப்பா பேர் எங்கன்னு தெரியாது, அவர் எந்த ஊருன்னு தெரியாது, திசை தெரியலா இல்லாத ஒரு இடத்துலேருந்து வந்து இன்னைக்கு மக்களுடைய பெரிய கதாநாயகனாக இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறாரு. அண்ணாமலன் எங்கே வந்தாலும் மக்கள் ஓடி போய் சந்திச்சு முதலமைச்சரை கூட பார்க்க மாட்டாங்க. முதலமைச்சராக அவர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்க, அந்த வாங்கின பொட்டிக்கே பதில் சொல்லாமல் இருக்கார் தலைவர். இதை வேறு இன்னொரு மனு கொடுத்தா வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி அண்ணாமலன்ட்ட கொடுத்தா தம்பி நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். பாஜகவுடைய வளர்ச்சி யாருமே தடுக்க முடியாத வளர்ச்சி. இன்னும் திமுகவும் காங்கிரஸ் எங்களை பேசிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு சத்தியமாக சந்தோஷங்க. நாங்கள் பேசி 50% கட்சியை வளர்த்தா போதும், இவங்க பேச ஆரம்பித்தா நாங்கள் 100% தமிழகத்தில் வெற்றியை பெறுவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.